டேய் அவன் சுட தண்ணியிலேயே கையை விடுவான், அவன் ஒன்று சும்மாவா விடுவான். ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ட்ரெய்லரில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ், இம்பார்ட்டண்ட் ஸ்டஃப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷர் இருக்கார், அல்க் இருக்கார். இன்ட்ரெஸ்டிங்கில் ஓகே. இதெல்லாம் தாண்டி ஸ்பைடர்மேனில் வந்து அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸ்கார்பியன் இருக்கார், டெரண்டோலா இருக்கார், பூமரேங் இருக்கார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ராட், ஒரு ஏதோ டிவி ஸ்பாட் ட்ரெய்லர்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அண்ட் ஆர்கனைசேஷன் மேபி வந்து மெரிக்கோ யஷிதா மேபி லீட் பண்ணான்னு நினைக்கிறேன். மெரிக்கோ யஷிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷென்கன் யஷிதா. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. எஸ், வொல்வரின் வந்து ஒரு மூவியில் வந்து ஷென்கன் யஷிதா வந்து வருவார். அதாவது ஜப்பானில் வந்து அந்த நியூக்ளியர் டிவாஸ்டேஷன் நடக்கும்போது வந்து வொல்வரின் வந்து அந்த ஷென்கன் யஷிதாவை வந்து சேவ் பண்ண மாதிரி, வொல்வரினோட பவரை வந்து அவர் திருடுற மாதிரி சம்திங், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இருக்கும். மேபி அந்த ஷென்கன் யஷிதாவோட பொண்ணாக மெரிக்கோ யஷிதா வந்து அண்ட் ஆர்கனைசேஷனை வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியன் ஃபைட் சீனு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரோ அந்த வில்லன்ஸ்லாம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக மேபி வந்து ஸ்பைடர்மேனை கூட வந்து கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுற மாதிரிலாம் வேறு அந்த ட்ரெய்லர் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. மேபி யாராக இருக்கும்? சாடி சிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊடிலாம் போட்டு ஃபேஸ் எல்லாம் ரிவீல் பண்ணாமல் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஃபேன் தியரி சொல்கிறாங்க, மேபி அது வந்து ஜீன் கிரேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி அது வந்து ஸ்பைடர் குயினாக இருக்கும். எஸ், காமிக் படித்தவங்களுக்கு தெரியும் ஸ்பைடர் குயின் வந்து ஏன் வந்து ஸ்பைடர்மேனை வந்து சண்டைக்கு இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. இன்னொரு தியரி பார்த்தீங்கன்னா ஜக்கிலாக இருக்கும். ஜக்கில் வந்து ஸ்பைடர்மேனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பீப்புளோட மைண்டை மேனிப்புலேட் பண்ணுவான். மேபி ஜக்கிலாக இருக்கும். இன்னொரு ஃபேன் தியரி பார்த்தீங்கன்னா மேபி வந்து மிஸ்டர் நெகட்டிவாக இருக்கும். யாராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்து இன்னும் ஹிட்டனாகவே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் ரிவீல் பண்ணல. அப்புறம் வந்து டூம் ஸ்டோன் சொல்லியிருக்காங்க, இன்னொரு வில்லன். ஆனால் டூம் ஸ்டோன் பற்றி வந்து ட்ரெய்லரில் எதுவுமே ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ டிவி ஸ்பாட் ட்ரெய்லர்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனு பிளாக் சூட்டில் இருக்காருங்க, டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனு. மேபி அது வேணாமா இருக்குமா தெரியல. தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் போடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் வந்து ஸ்பைடர்மேன் விஸ் அல்க் ஒரு ஃபைட் சீன் இருக்குது. மேபி ஐ திங்க் அல்க்கு கூட வந்து யாரோ மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் வந்து அல்க்கு வெறித்தனமாக ஸ்பைடர்மேனை தும்சம் பண்ணுறாரு அடிச்சு. டேய் அவன் சுட தண்ணியிலேயே கையை விடுவான், அவன் ஒன்று சும்மாவா விடுவான். அந்த டைலாக் மாதிரி இருக்குது அந்த ஃபைட்டு. அதில் பத்தாது பனிஷர் நடுவில் அவர் அப்படியே ஸ்பைடர்மேன் கயிறு போட்டு அந்த வெப்பு போட்டு இழுக்கிறார் அப்படியே பனிஷர் கீழே அந்த ஃபைட் சீனில். இன்ட்ரெஸ்டிங் கைஸ். ஐ திங்க் மேபி வந்து மியூட்டேட்டிங் ஸ்பைடர்மேன், அதாவது மியூட்டேட் ஆன ஸ்பைடர்மேன் கூட மேபி வந்து இடன் வில்லனாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைடர்மேன் வந்து அந்த ட்ரெய்லரில் சொல்லுவாங்க ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அந்த எவல்யூஷன் வந்து நடக்கும்போது அதை தாண்டினா அவன் வந்து ரீபர்த் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. மேபி வந்து ஸ்பைடர்மேன் வந்து யாரோ மேனிப்புலேட் பண்ணி மியூட்டேட் பண்ண ட்ரை பண்ணி ஸ்பைடர்மேனே வந்து ஒரு லாஸ்ட்டில் அந்த மூவி கிளைமேக்ஸில் வந்து ஹியூமன் ஸ்பைடராக இருக்கலாம், சொல்ல முடியாது. 1000 தேதி இருந்தாலும் சர்ப்ரைஸ் தான் என்றைக்குமே சூப்பர். அதனால் வந்து நம்ம மூவி அன்னைக்கு போயிட்டு மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மூவி வந்து ஒரு எம்சியூவில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது, பார்க்கலாம். கைண்ட்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், கைண்ட்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் வந்து ஃபர்தர் நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள்.